வாட் அபவுட் மீ வரக்கூடாது. ஆண்களுக்கு ஏன் வருது? ஆண்கள் என்ன அவ்வளோ ஸ்பெஷலா? 2 பேரும் ஈக்குவல் தானே. ஈக்குவலுங்கிற இதில் தானே டீல் அடிக்கிங்க. 2 பேரும் சமம் அப்படிங்கிறதுல தானே டீல் அடிக்கிங்க. ஏன் அங்கே பெருசாக்கணும்? ஒய்ஃப் சிச்சுவேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிட்டான். ஒய்ஃபுக்கு அங்கே நான் இல்லை 3 வருஷமாக என்னைய பார்க்க முடியாது, யாருமே இல்லை. நீ அவளுடைய நன்மையை நீ விரும்புகிற வேணா, அவனை பொறாமையோடு பார்க்க மாட்ட, நீ அவனை ஒரு தோழன் மாதிரி பார்ப்ப. இது எங்கே ரொம்ப பார்க்கலாம் அப்படின்னா, இது ஒய்ஃப் ஸ்வாப்பிங் அப்படின்ட்டு இருக்கு. அப்படின்னா இந்த சப்ஜெக்டை நான் டச் பண்ணலாமா, சமுதாய லெவலில் டச் பண்ணலாமா என்னன்னு தெரியல. பட் ஆனாலும் ஒய்ஃப் ஸ்வாப்பிங் எங்கே ரொம்ப உண்டு. ஒய்ஃபை மாற்றிக்குவாங்க. கணவன் சரி இன்றைக்கி நீ என் ஒய்ஃபோட நீ இரு, இன்றைக்கி நான் உன் ஒய்ஃபோடு இருக்கேன், இல்லை நான் ஒய்ஃப் ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்குது. இந்த ஒய்ஃப் கல்யாணம் பண்ணி லீகாலிட்டி ஆஃப் மேரேஜ், அடல்ட்ரி இஸ் அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ் அப்படிலாம் வந்ததுக்கு அப்புறமும் இருக்குது. எங்கே இருந்துச்சு? முதல்ல வாரில் இருக்கும், சோல்ஜர்ஸ் மத்தியில் இருக்கும், ஆர்மியில் இருக்கும். டெய்லி அவன் பணையம் வைக்கணும், உயிரை பணையம் வைக்கணும், டெய்லி செத்து போவான். டெய்லி செத்து போக சான்சஸ் நிறையா. அப்போது அந்த வேர்ல்டு வாரில் தொடங்கினது தான் இந்த கல்ச்சர்லாம். ஸோ என் ஒய்ஃபுக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் எடுத்துகிட்டு போகிறேன், என் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகிறேன், இதான் நான் நேருக்கு நேர் போரிட போகிறேன், இந்தா ஒரு குண்டு என் மேலே பாயும், நான் இன்னொருத்தனை குண்டு போட்டு தாக்கணும். என் பச்சை பிள்ளை இருக்கே, என் ஒய்ஃப் இருக்கே, யார் பாப்பா? நீ பார்த்துக்கோ, உனக்கு எதுவும் ஆச்சுன்னா உன் ஒய்ஃபை நான் பார்த்துக்கிறேன். இதில் தான் ஒய்ஃப் ஸ்வாப்பிங் ஆரம்பிச்சது. ஓகே, அது ஒரு கல்ச்சர், ஒரு கலாச்சாரமாக நடக்கிறது. இதை நம்ம குட் ஆர் பேடுலாம் சொல்ல முடியாது. ஐ எம் நாட் அ ஜட்ஜ், ஐ ஸ்டடி ஹியூமன் மைண்ட்ஸ். அப்போ சிச்சுவேஷன்ஷிப்பில் உன் ஒய்ஃப் மாட்டிக்கிட்டான்னா திருப்பி வரும்போது அவளை நேசி, அவளை மரியாதை பண்ணு, அவளை குத்தி கிழிக்காத. ஏன் அவளை கடும் சொற்களால்? அவளுக்கு அது போயிடுச்சு, இட்ஸ் பாஸ்ட். உன் மனைவி மனம் திரும்பி ஒன்ட்ட வர்றா, வேண்டாம் எனக்கு அப்படி நான் அமெரிக்காவில் டீல் வச்சுட்டு உட்காந்துருப்பேனோ, எனக்கு வேண்டாம், எனக்கு ஏன் இந்தியா, என் பிள்ளைகள், என் புருஷன், என் வயதான பெற்றோர் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு திருப்பி வாரா. இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் பேட் ஆயிடுச்சு. நிறையா சிச்சுவேஷன்ஷிப் பேட் ஆயிரும். ஏன்னா இதெல்லாம் சிச்சுவேஷன் டிபெண்ட், டைம் டிபெண்ட். ஸோ இது போகும்போது நீ அவனை உன்னுடைய ஈகோவை ஹர்ட் பண்ணாமல், உன் ஈகோவை நீ தான் ஹர்ட் பண்ணுற, யாரும் ஹர்ட் பண்ணல. இதெல்லாம் என் ஈகோவை ஹர்ட் பண்ணும் அப்படின்னு நீ ஏன் சட்டம் வைக்கிற? நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன், நான் அக்செப்ட் பண்ணிக்க. எத்தனையோ இருக்காங்களே, எத்தனையோ மனைவியும் இருக்காங்க, கணவனும் இருக்காங்க. கணவன் மாற்றிக்கிறாங்க சிச்சுவேஷன்ஷிப்பில். ஏன்னா அவங்களுக்கு ட்ராவல் சான்சஸ் நிறையா. அவங்க பல இடங்களுக்கு, அவங்க தொழில் நிமித்தமாக பல இடங்களில் பல பெண்கள்கிட்ட, ஒரு பெண்ணை பார்த்து அன்பாக பேச வேண்டியது இருக்கும், ஒரு பெண்ணை அரட்ட வேண்டியது இருக்கும், ஒரு பெண்கிட்ட அடுத்த அளவு ஈடுபாடு சிச்சுவேஷன்ஷிப்னால் வர வேண்டியது இருக்கும். அதை உன் ஈகோ பெருசுன்ட்டு உன் ஈகோவை நீ ஏன் ஹர்ட் பண்ணுற? ஐ ரெஸ்பெக்ட் யூ, ஐ லவ் யூ அப்படிங்கிறவங்க ஜெயிச்சிடுவாங்க. ஓகே, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ஒரு மனநல மருத்துவராக நீங்கள் கொடுக்கக்கூடிய டிப்ஸ். ஓகே, ஸோ மனநல மருத்துவராக நான் சொல்ல விரும்பலை, ஒரு ஒய்ஃபாக சொல்கிறேன். ஸோ நமக்குன்னு ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ எவ்வளவோ பணம் வச்சுருக்கலாம், நீ எவ்வளவோ படிச்சிருக்கலாம், நீ எவ்வளவோ சம்பாதிக்கலாம், நீ எவ்வளவோ டெய்லி சக்ஸஸாக இருக்கலாம். ஆனால் எனக்கா அப்படின்பாங்கல்ல, ஸோ அந்த உனக்கா ஒரு ஆள் வரணும்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். டெய்லி மேரேஜஸ் அண்டர் டென்ஷன். 2 பேர் சேர்ந்து மனம் ஒத்து வாழணும்னா இட் இஸ் டென்ஷன். இவங்க மனம் ஒத்து வாழ்ந்தால் மட்டும் போதாது. இவங்க போய் சம்பாதிக்கணும், இவங்க திறமையன்னு இது பண்ணணும், இவங்க படித்த படிப்புக்கு இவங்க ஏதாவது வேலை பார்க்கணும், இல்லைன்னா டிப்ரெஷன் வந்துடும். இவங்க நான் கெட்டிக்காரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம், இதில் குட்டி பிள்ளைகள் வந்துடும், பிள்ளைகளுக்கு வியாதி வரும், பிள்ளைகளை இழந்து விடுவோம். ஸோ இப்படி பல விதமான சுச்சுவேஷனில் எப்படி எனக்கு நீ முக்கியம், உனக்கு நான் முக்கியம், இது 2 பேருக்கும் தெரியும், நீ இல்லைன்னா நான் கிடையாது, நான் இல்லைன்னா நீ கிடையாது. ஸோ இந்த பாண்டிங்கை, இந்த அன்பை, இதை ஹோலின்னு சொல்லுவோம். அதனால தான் அதுக்கு பேர் பரிசுத்த விவாகம், ஹோலி மேட்ரிமனி
ஒரு ஜட்ஜி உடனே எனக்கு இவரை பிடிக்கல, இப்படி பண்ணார், டிவோர்ஸ் கொடுங்க, நான் கொடுப்பாரா ஜட்ஜு? கொடுக்க மாட்டார். சரிம்மா போயிட்டு வாம்மா பாப்பம்மா, 6 மாதம் கழிச்சு கோர்ட் அஜாண்டுன்றுவாங்க. சரியா? 6 மாதம் கழித்து பார்ப்போம், சரி 1 வருஷம் கழித்து பார்ப்போம், விட்டு பார்ப்பாங்க. தன்னாலே பேச்சப் ஆயிடுவாங்க. நிறைய பேர் மூளை உள்ளவர்கள் பேச்சப் ஆயிடுவாங்க. சிலவர்கள் அவங்க சுச்சுவேஷனோ, அவங்களுடைய தனிப்பட்ட அந்த மனித ஆசைகளோ, அந்த தனிப்பட்ட மனித வித்தியாசங்களோ அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த அழகான அந்த மேட்ரிமோனியை உடைக்க வேண்டியது இருக்கும். அப்பவும் நீங்கள் ஹர்ட் ஆகாதீங்க, நான் அதான் சொல்கிறேன். அப்பவும் உங்கள் ஈகோவை டச் பண்ண விடாதீங்க. ஓகே, ஏதோ நடந்தது, அழகாக சேர்ந்தோம், எங்கிருந்தாலும் வாழ்க, அவ்வளோதான், முடிச்சிருங்க அதோட. நீங்கள் நல்லா இருங்க, நானும் நல்லா இருக்கேன், என்னோடய ஈகோ எனக்கு முக்கியம், நான் ஹர்ட் ஆகிட்டேன், டீப்பாக ஹர்ட் ஆகிட்டேன், ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ திஸ் ரிலேஷன்ஷிப். ஈக்குவலி குட், அதான் இப்போ உலகம். ஈக்குவலி குட். உன் தனி மனித உன்னுடைய நுணுக்கங்களை அடுத்த ஆளுக்கு புரியவே புரியாது. நீ என்ன சொன்னாலும் புரியாது. அவங்க உன்னைய கைத்தட்டி ரசிக்கலாம், இல்லை உன்னைய சாபமிடலாம், என்னதும் செய்யலாம். எல்லாத்தையும் தாங்கிக்கோ, எல்லாத்தையும் தாங்கிக்கோ. நீ பத்திரமா இரு, அந்த உள்ளுக்குள்ளே நீ கவலைப்படாத, நீ ஒரி பண்ணாத, நீ லைஃப் அஹெட் ஓடிக்கிட்டே இரு. உனக்கு பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகள் மேலே அன்பை செலுத்து, இன்னும் கொஞ்சம் கூட செலுத்து. ஓகே, இன்னொரு ஆள் உன் வாழ்க்கையில் குறுக்கிடுறாங்களா, அந்த ஆளை நேசி. எல்லாரும் மனிதர்கள் தான். அந்த ஆளை நேசி, அந்த ஆளுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து, ஆகா நான் இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன், இன்னும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள். நீ எனக்கு முக்கியம் அப்படிங்கிறது எப்படியாவது உணர்த்திடு. நீ திட்டுவியோ, சத்தம் போடுவியோ, இல்லை 3 நாள் கவுச்சிக்கிட்டு இருப்பியோ, பரவாயில்ல, பட் அடுத்த ஆள் புரிய வைக்கணும், அவ்வளோதான். ரொம்ப அழகாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த தொடர்பான கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக நிறைய பதில் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக சம்மந்தப்பட்டவங்களுக்கு, தேவையானவர்களுக்கு இந்த பதில் போய் சென்று சேரும், அவர்கள் அதன் மூலமாக பயன்பெறுவார்கள் அப்படின்னு நான் நம்பலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக நன்றி மேம்.